தமிழின் நிலைமை தமிழன் நிலைமை என்றுதான் நான் சொன்னேன். ரகு சொன்னான், தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள். அதனால் என்ன என்றேன், அவர்கள் ஆசிரியர்கள், ஆனால் நீ ரொம்ப ஆபத்தானவன். அவருடைய வாழ்க்கைக்கு ஏதாவது மோசம் வந்துவிடக்கூடாது. ஆகவே தமிழன் என்பதை மாற்றி தமிழ் என்று மாற்றிக் கொள்ளலாமா என்று கேட்டான். நான் சரி என்றேன். என்ன காரணம் என்றால், நான் நாகப்பட்டினத்திலேயே சொல்லிவிடுகிறேன், என்னுடைய களம் தமிழ் தான். நான் கல்லூரியிலே மாணவனாக இருந்த பொழுது நாடு தழுவிய பேச்சு போட்டியில் ஒரு 6 ஆண்டு காலத்தில் 40 தங்கப்பதக்கங்களை பெற்றவன் நான் 1979 நான் பயின்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியிலே மாணவர் பேரவை தலைவர். மாணவர் பேரவை தலைவராக நான் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முடிசூட்டப்பட்டதற்கு பிறகு the first inaugural meeting யாரை வைத்து நடத்தலாம் என்று கல்லூரி முதல்வரிடத்தில் கேட்ட பொழுது, திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் ராமாயணம் பேசுவதற்கு நாகர்கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள், அவரை வைத்துத்தான் தொடங்க வேண்டும் என்று கல்லூரி முதல்வர் கட்டளையிட்டதற்கு பிறகு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை அழைத்துத்தான் முதல் கூட்டம் நான் நடத்தினேன். தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி தமிழ்நாட்டினுடைய தென் திசையிலே ஒரு புகழ்பெற்ற கலை கூடம், வரலாற்று சிறப்பு மிகுந்த மாணவர்களை உருவாக்கிய கருவறை அது. அந்த கருவறையிலே கலை தேடிய நாம் முதலாக வாரியார் சுவாமிகளை வைத்து கல்லூரியிலே முதல் நிகழ்ச்சியை நடத்தி வாரியார் சுவாமிகளினுடைய வண்ண தமிழை அன்றைக்கு கேட்டு அதிலேயே என் மனதை பறிகொடுத்து வாரியார் சுவாமிகளுக்கு நன்றி தெரிவித்து பேசும் பொழுது நான் சொன்னேன், தந்தைக்கு ஒரு மந்திரத்தை சாற்றி பொருள் விரித்து முந்து தமிழில் முருகென்று பெயர் படைத்து அந்தத்திலாதி ஆதியிலே அந்தமன வந்த வடிவேலை வணங்குவதே என் வேலை என கொண்டு விட்ட சோலை இளங்காற்றே வண்ண தமிழ்கடலே இன்ப தமிழகத்தில் 20ஆம் நூற்றாண்டில் கவி காலமேகத்தை போல சிலேடைகளை வாரியார் சுவாமிகளை தவிர வாரியார் சொல்லுகிறார்கள் என்று நான் வாரியாருக்கு நன்றி உரை சொல்லி முடித்தவுடனே என்னுடைய ஆட்டோகிராஃபிலே இறை தேடுவதோடு இறையும் தேடென்று எழுதி என் நெற்றி நிறைய திருநூறு பூசி அந்திமாலை பொழுதிலே நடைபெற்ற ராமாயண தொடர் சொற்பொழிவிலே வாரியார் சுவாமிகள் எனக்கு ஞானச்சிறுவன் என்றொரு விருதினை நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் எனக்கு வழங்கினார்கள். இந்த குளத்தில் முதலில் கல்லறிந்தவர் வாரியார் சுவாமிகள் தான். அதற்கு பிறகு நான் தொடர்ந்து இயக்க பணிகளிலே ஈடுபட்டு வந்தாலும் நான் எந்த இலக்கிய மேடைகளையும் நிராகரித்ததில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மிகுந்த தமிழ் இலக்கிய மகாநாடுகளில் நான் ஒரு தவிர்க்க முடியாத சொற்பொழிவாளனாக நான் என்னை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இவன் அரசியல் ஏதாவது பேசி விடுவானோ, ஆபத்தில் கொண்டு வந்து நம்மளை மாட்டி விடுவானோ என்று விவாதம் செய்ய வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் பாரதியாருடைய நினைவு நாளில் நீங்கள் அச்சப்பட்டால் நீங்கள் ஆசிரியர்களாக இருக்கலாமா என்று ஒரு கேள்வி எழுகிறது.